ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.2 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு சம். இவாலுவேட் த ஃபாலோயிங் இஃப் z இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i அண்ட் w இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 3i. கீழே கொடுத்துருக்க சப்டிவிஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த z அண்ட் w சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் z ப்ளஸ் w. ஸோ z-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மைனஸ் 2i, w-ஓட வேல்யூ -1 ப்ளஸ் 3i. இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா z அண்ட் w-லையும் அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே இப்போது z ப்ளஸ் w-க்கு 5 மைனஸ் 2i ப்ளஸ் w இருக்க இடத்துல அப்படியே அதோட வேல்யூ நான் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ராக்கெட்டில் போடுங்க. ஏன்னா இன்கேஸ் சைன் ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சைனை மாற்றி செஞ்சுருவோம். ஸோ அதை கரெக்டாக எழுதுறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். 5 மைனஸ் 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா -1. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் 3i. ஓகே, ஸோ 5 மைனஸ் 1 அப்படிங்கிறது எவ்வளோ? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை தனியாக எடுத்து கூட்டுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 2i கூட தான் என்ன பண்ணணும், அதை சப்ராக்ட் பண்ணுறதா இல்லை ப்ளஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆட் பண்ணுறதா இல்லை சப்ராக்ட் பண்ணுறதான்னு. ஸோ மாற்றி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நம்பர் கூட மட்டும்தான், ஐ வேல்யூ கூட மட்டும்தான். ஸோ அதை மறக்கக்கூடாது. 5 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னன்னா 4. அதுக்கடுத்து 2i, இங்கே 3i இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் i. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 4 ப்ளஸ் i. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஓகே இந்த செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் சம் வந்துட்டு z மைனஸ் iw. ஸோ z-ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 5 மைனஸ் 2i மைனஸ் ஆஃப் i இன்ட்டு w வந்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டே பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 மைனஸ் 2i அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே ஐயோட சேர்த்து நான் மல்டிபிள் பண்ணி கொண்டு போகணும். ப்ளஸ் i, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே i இருக்குது, இங்கே i இருக்குது. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா 3i². ஓகே, i²ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்னா -1. ஸோ 5 மைனஸ் 2i ப்ளஸ் i மைனஸ் 3 இன்ட்டு -1. ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்பவுமே சொன்னேன் நம்பர் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -2i ப்ளஸ் i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணணும். ஐ வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சப்ராக்ட் பண்ணுறதாலும் பண்ணணும். இப்போ 5, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 8. இங்கே வந்துட்டு 2i, -2i, இங்கே வந்துட்டு ப்ளஸ் i. அப்போ பெரிய நம்பரோட சைன் என்ன, -2, இங்கே +1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ -i. ஸோ த ஆன்சர் இஸ் 8 மைனஸ் i. இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் 2z ப்ளஸ் 3z. ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருந்த z வேல்யூ என்னென்னா 5 மைனஸ் 2i, w வேல்யூ -1 ப்ளஸ் 3i. ஓகே ஓகே இப்போ நான் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 இன்ட்டு z வேல்யூ -5 மைனஸ் 2i ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கேயும் z வேல்யூ தான், சாரி z இல்லை, இது w z ப்ளஸ் 3w. ஓகே, ஸோ 2 இன்ட்டு இங்கே z வேல்யூ போட்டேன், 3 இன்ட்டு w வேல்யூ -1 ப்ளஸ் 3i. ஓகே ஓகே இப்போ என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 5, இப்போ நம்ம 2ஆல் உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணணும், இது 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணால் 10 மைனஸ் 4i. ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ், இங்கே என்ன ஆயிரும் -3. 3 கொண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சைனோட சேஞ்ச் பண்ணி சைனோட கொண்டு போகலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 ப்ளஸ் இங்கே மறுபடியும் 3ஓட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 இன்ட்டு 9i. ஓகே, அப்போ 10 மைனஸ் 4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3, அதுக்கடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 9i. ஓகே, நான் எப்பவுமே சொன்னேன் நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் சப்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணணும். ஐ வேல்யூ மட்டும்தான் சேர்க்கணும், நம்பர் மட்டும் தான் சேர்க்கணும், மாற்றி செஞ்சிடக்கூடாது. ஓகே, இப்போ 10 மைனஸ் 3 போட்டோம் அப்படின்னா 10ல் 3 போச்சுன்னா எவ்வளவுனா 7. அதே மாதிரி இங்கே -4, இங்கே ப்ளஸ் 9i இருக்குது. அப்போது இது டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கனால சப்ராக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன் யார், 9 ப்ளஸ் 5i. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 7 ப்ளஸ் 5i. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போவோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா
z இன்ட்டு டபிள்யூ. z இன்ட்டு டபிள்யூ. நமக்கு z-ஓட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா 5 மைனஸ் 2i. w வேல்யூ என்ன தெரியும்னா -1 ப்ளஸ் 3i. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து இந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் வேல்யூ எடுத்து இந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ 5 இன்ட்டு -1 -5. 5 இன்ட்டு 3i ப்ளஸ் 5 இன்ட்டு 3 15i. ஓகே, நெக்ஸ்ட் -2i இன்ட்டு -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2i. அதே மாதிரி -2i ப்ளஸ் 3i. 3 இன்ட்டு 2 6. இங்கே சைன் பாருங்கள், மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -6i i. ஸோ ஸ்கொயர் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும் i² வேல்யூ -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -5 ப்ளஸ் 15i ப்ளஸ் 2i 6 இன்ட்டு -1. ஸோ -5 ப்ளஸ் 15i ப்ளஸ் 2i ப்ளஸ் 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். எப்பயுமே சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணணும். ஐ வேல்யூ மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ என்ன ஆகும், இது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன். பிக் நம்பர் சைன் யாரோடது? 6. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு 15 இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். ப்ளஸ் 79. ஸோ த ஆன்சர் இஸ் 1 ப்ளஸ் 79. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா z² ப்ளஸ் 2zw ப்ளஸ் w². இப்போ நம்மளுக்கு z அண்ட் w இருக்குது. ஸோ இது அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 மைனஸ் z-க்கு பதிலாக நான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். 2 இன்ட்டு zw, z அண்ட் w. 5 மைனஸ் 2i -1 ப்ளஸ் 3i ப்ளஸ் w²னா -1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால இது அப்படியே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா a² ப்ளஸ் b². a² ப்ளஸ் b². b இருக்க இடத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். மைனஸ், இங்கே மைனஸ் தான், மைனஸ் 2ab. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ட்டு இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் மல்டிபிள் பண்ணணும். 2 இன்ட்டு -5 ப்ளஸ் 15i இது ப்ளஸ் 2i மைனஸ் 6i ஸ்கொயர். ஓகே, மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இதை நம்ம இன்னும் பண்ணலை. இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா இதை நம்ம எப்படி எழுதணும்னா a² இருக்க இடத்துல இருக்கிறத அப்படியே போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. a² ப்ளஸ் b² மைனஸ் ப்ளஸ் 2ab. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு ab. ஓகே, 2 இன்ட்டு ab. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 5² வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ 25 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னென்னா 2i² அப்படின்னா 4i² போடணும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா 2 இன்ட்டு 5 10, 10 இன்ட்டு 2i 20i ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ -5 ப்ளஸ் 15i ப்ளஸ் 2i. இங்கே 6i² இருக்குது. ஸோ i²ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா -1. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2i - 6 இன்ட்டு -1 வருமா? ஓகே, இங்கே -1² 1 ப்ளஸ் 3i² 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9i² இப்படி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -6i. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு 25 ப்ளஸ் இங்கே i² இருக்குது. ஸோ i² வேல்யூ போட்டோன்னா -1 மைனஸ் 20i ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இங்கே -5 ப்ளஸ் ஐயும் சேர்த்திங்க அப்படின்னா 17i. இது வந்து என்ன ஆயிரும்னா +6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு ஆகும். ஸோ த ப்ளஸ் இதை நான் அப்படி எழுதிட்டேன். 1 ப்ளஸ் 9 i² வேல்யூ போட்டிங்க அப்படின்னா -1 மைனஸ் 6i. ஓகே, த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ 25 4 இன்ட்டு -1 -4 மைனஸ் 20i ப்ளஸ் 2 இன்ட்டு இதுக்குள்ளே என்ன ஆகும், இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. நம்பரோட தான் ஆட் பண்ணணும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன். அப்போ வந்துட்டு 5 -5 6 அப்போ 1
1 + 17i + 1 இங்கே -9 - 6i. ஓகே, ஸோ 25 - 4 - 20i ப்ளஸ் இப்போ 2 உள்ளே கொண்டு போங்க. ஸோ 2 நெக்ஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா 34i + 34i. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ +1 - 9 - 6i. ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எல்லாமே எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ 24 இருக்குது. இப்போ நம்பரோட எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம், ஐயோட தனியாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்பர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 25 இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, -9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேம் சைனில் இருக்கிறது யார் அப்படின்னா 25, இங்கே 1, அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 26. அப்புறம் அடுத்து அதாவது -4 இருக்குது, -9. மைனஸில் இருந்தாலும் சேமாக இருந்துச்சுன்னா ஆட் அண்ட் புட் சேம் சைன். அப்போ ஆட் அண்ட் புட் சேம் சைன்னா -4 9 கூட்டினீங்கன்னா 13. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஐ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா -20i இருக்குது, இங்கே -34i இருக்குது. -20 - 34 இங்கே -6i. அப்போ என்ன ஆகும்? -20 சேம் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. -6 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? -26i. ஏன்னா சேம் சைன், ஆட் அண்ட் புட் சேம் சைன், அப்படியே போட்டுக்கணும். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறது யார்? 34. நெக்ஸ்ட்டு 34i, இது வந்து ப்ளஸில் இருக்குது. 26i, இது மைனஸில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைடில் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன். அப்போ பிக் நம்பர் சைன்னா என்ன வரும்? 8i + 8i. ஓகே ஓகே, இப்போ 26 - 13 + 8i. ஓகே, ஸோ இது 26ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 26ல் 13 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? இங்கே 25, இங்கே 26, இங்கே ஒரு 2 இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ 2 சேர்த்திங்க அப்படின்னா இங்கே 25, இங்கே 2 + 1 என்ன ஆகுனா 8, 28ன்னு வரும். ஓகே, இது 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 ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 28. நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்கிறது யாருன்னா -4 - 9. ஓகே, இப்போ 28. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 28ல் 13 போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 15. ஸோ 15 + 8i. இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 15 + 8i தான் வருது. ஸோ இது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஃபைனல் ஆன்சர், கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 6th ஒன்று z + w the whole square. z + w the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு z வேல்யூ தெரியும், w வேல்யூ தெரியும், அப்படியே போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ z என்ன அப்படின்னா 5 - 2i ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க -1 + 3i. இதை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 5 - 2i ப்ளஸ் இன்ட்டு -1, ஸோ ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். எப்போயுமே நம்பரை சேர்க்கணும், ஐயோட ஐயை சேர்க்கணும். இப்போ நம்பர் இருக்கிறது 5 1, அப்போ என்ன வரும் அப்படின்னா 4. பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ 4. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே -2i இருக்குது, இங்கே +3i இருக்குது, அப்போ +i த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். a ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா b இருக்க இடத்துல i இருக்குது, i ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × 4 × i. ஓகே ஓகே, 4 ஸ்கொயர் வந்துட்டு வேல்யூ 16, i ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் -1. ஓகே, ஸோ ப்ளஸ் -1 எல்லாத்தையும் அப்படியே போட்டு லாஸ்ட்டில் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சைன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இடையிலே நீங்கள் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் -1 போட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ப்ளஸ் 8i. ஓகே, இங்கே வந்து 2 × 4 8. நெக்ஸ்ட்டு 16 -1 + 8i. 16ல் 1 போச்சுன்னா 15 + 8i. ஐக்கு வேறு யாரும் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 15 + 8i. இதான் ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா given the complex number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z = 2 + 3i. ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் டயக்ராம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம கிராஃபிக்கலாக நம்ம வந்து காட்ட முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆர்கன் டயக்ராம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா z, iz அண்ட் z + iz இந்த 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ z கொடுத்துருக்கிறது z வேல்யூ என்னென்னா 2 + 3i. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ z நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம் 2 + 3i. இது எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி எழுதணும்னா x + iy.
ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ வந்துட்டு ஐ இல்லாமல் வர்றது தான் எக்ஸ் வேல்யூ. ஸோ 2. ஒய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோட வரும் அப்படின்னா அதுதான் ஒய் வேல்யூ. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணணும் ஒரு கிராஃபில் அப்படின்னா எக்ஸ் பாயிண்ட்டும் வேணும், ஒய் பாயிண்ட்டும் வேணும். ஸோ இதில் வந்து 2,3 அப்படின்னு இது எக்ஸ் பாயிண்ட், இது ஒய் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஇசட் அப்படின்னா ஐ இன்டூ கொடுத்துருக்க செட் வேல்யூ 2 + 3i. ஓகே, ஸோ ஐ கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2i + 3i ஸ்கொயர். இங்கே ஐ இருக்குது, இங்கே ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்னா -1. ஓகே, அப்போது 2i + 3 × -1 ஐ ஸ்கொயர் இடத்துல நான் போட்டுக்கிறேன். இப்போ 2i - 3. இப்போ நம்மளுக்கு என்னென்னா z = x + iy. எக்ஸுங்கிறது தனியாக இருக்க ஒரு நம்பர், ரியல் நம்பர். ஓகே, அப்போ 3 தான் எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ எது அப்படின்னா ஐயோட சேர்ந்து வர்றது தான் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா -3,2ன்னு எழுதிக்கிறேன். இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட்டு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z + iz கொடுத்துருக்காங்க. ஸோ zங்கிறது நம்மளுக்கு தெரியும் 2 + 3i ப்ளஸ் i இன்ட்டு zனா 2 + 3i. ஓகே, இப்போது 2 + 3i ஐயை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 2i + 3i ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்னா -1 ப்ளஸ் 2 + 3i ப்ளஸ் 2i + 3 × -1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும் 2 + 3i + 2i இது -3. ஓகே, இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து சிம்பிளிஃபை ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போது 2 - 3 அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைன், சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன் -1. அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா +3i இருக்குது, +2i இருக்குது. ஐயோட தான் சேர்க்கணும், +5i. அப்போது நம்மளுக்கு z = x + iy அப்படின்றது ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ ஐ கூட சேர்ந்து வரனால இதான் 5. ஸோ நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா இது மூலியமாக -1, 5 -1, 5 இதை வந்துட்டு ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணணும். கிராஃபு இது வந்துட்டு ரியல் ஆக்சிஸ், இது வந்துட்டு இமேஜினரி ஆக்சிஸ். ஓகே, இப்போ 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, அதே மாதிரி -1, -2, -3, -4, -5. ஓகே, இங்கே கீழே -1, -2, -3, -4, -5. மேலே 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்படி நான் பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். பாயிண்ட்ஸை நான் இன்னும் பிளாட் பண்ணலை, ஸ்கேலிங்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படி, இது நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்ட், இது நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட், இது வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை யாரை நான் வந்து பிளாட் பண்ண போகிறேன்னா 2,3 எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 3. அப்போ எங்கே வரும்னா இங்கே வரும் எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 3, 2,3. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு -3,2. மைனஸ் வந்துட்டு இங்கிட்டு தான் இருக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸில் வரணும்னா இங்கிட்டு தான் வரும், -3,2. இப்போ இங்கே 2 இருக்குது, அப்போ இது -3,2. ஓகே, நெக்ஸ்ட்டு -1,5. -1 வந்து இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. ஸோ 5 வந்துட்டு இங்கே இருக்குது. இது -1,5 பாயிண்ட். ஓகே, ஸோ 0லேருந்து நீங்கள் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த சம் அவ்வளோதான். பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் பிளாட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சோன்னா z - iz அண்ட் z - iz. நம்மளுக்கு கொடுத்துருக்க z வேல்யூ என்னென்னா 2 + 3i. ஓகே, இதையும் ஆர்கன் டயக்ராமில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது z கண்டுபிடிக்க போகிறேன். z வந்து நீங்கள் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா அதுதான் z வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து z = x + iy. ஸோ இதை கம்பேர் பண்ணி யார் x யார் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ x வேல்யூ வந்து 2, y வேல்யூ வந்து 3. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா 2,3. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா -iz. -iz கண்டுபிடிக்கணும்னா -i × z வேல்யூ என்னென்னா 2 + 3i. இப்போ இந்த -i அப்படியே கொண்டு போங்க உள்ள, -2i -3i ஸ்கொயர். நம்மளுக்கு i ஸ்கொயர் வேல்யூ என்ன தெரியும், -1, -2i -3 × -1. அப்போ என்ன ஆகும் -2i + 3. z = x + iy. இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஓகே, கம்பேர் பண்ணி யார் x யார் ஒய்ன்னு எழுதிக்கோங்க. அப்போ 3, -2 செகண்ட் பாயிண்ட். இது என்ன அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். 3, -2.
ஓகே, இந்த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது z மைனஸ் IZ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 + 3i z வேல்யூ போட்டுக்கோங்க, மைனஸ் i இன்ட்டு 2 + 3i. ஓகே ஓகே, இப்போ 2 + 3i மைனஸ் உள்ளே கொண்டு போனோன்னா மைனஸ் 2i மைனஸ் 3i ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னென்னா -1. அப்போ 2 + 3i மைனஸ் 2i மைனஸ் 3 இன்ட்டு -1. இப்போ 2 + 3i மைனஸ் 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஓகே ஓகே, இப்போது நம்ம நம்பர்ஸு ஐயெல்லாம் தனித்தனியாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ 2 and 3, 2 + 3 என்ன அப்படின்னா 5. இது என்ன ஆகும், ப்ளஸ் 3i இருக்குது, மைனஸ் 2i இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன், யாரோடது ப்ளஸ் ஐன்னு வரும். ஓகே, இப்போ z = x + iy. கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போது 5,1. 5,1. நெக்ஸ்ட்டு ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. -1, -2, -3, -4, -5. 1, 2, 3, 4, 5. 5 வரையும் தான் எடுக்கணுமான்னு இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல். நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கேலை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ -1, -2, -3, -4, -5. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா 2,3. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. இப்போ இங்கே இருக்குது 2,3. ஃபஸ்ட் பாயிண்ட் குறிச்சிட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டை நான் வந்துட்டு ப்ளாட் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3,-2. 3,-2. 3 இங்கே இருக்குது, ஒய்யோட வேல்யூவில் -2 இங்கே இருக்குது. 3,-2. நெக்ஸ்ட் வந்துட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னா 5,1. 5,1னா எக்ஸோட வேல்யூ 5ஆக இருக்கணும், ஒய்யோட வேல்யூ 1ஆக இருக்கணும். 5,1. இப்போ இந்த இடத்துல இது 5,1. இப்போ இது மூணையும் சேர்த்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளாட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இந்த சம் ரொம்ப ஈஸி தான். ஸோ போட்டு பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் x and y. x and y கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது எப்படி பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கிறேன். 3 - i into x. ஓகே, -2 - i into y ப்ளஸ் 2i ப்ளஸ் 5. அதே மாதிரி 2x ப்ளஸ் -1 ப்ளஸ் 2i into y ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i. இதை ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், ஒய் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 3x - ix. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா -2y மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் iy ப்ளஸ் 2i ப்ளஸ் 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐ இல்லாத டேர்ம்லாம் ஒரு பக்கம், ஐ இருக்க டேர்ம்லாம் அடுத்த ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ 3x மைனஸ் 2y. ஸோ ஐ இல்லாத டேர்ம் 5 இன்க்ளூடிங் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா -ix ப்ளஸ் iy ப்ளஸ் 2y இப்படி இருக்குது. 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ் ஐ நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ காமனாக எடுத்தேன் அப்படின்னா -x ப்ளஸ் y ப்ளஸ் 2. ஓகே, ஸோ எனக்கு இதான் வந்திருக்கு. ஸோ இதையும் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2x ஒய்யை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா -y ப்ளஸ் 2iy. ஓகே, ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i. இங்கே அதே மாதிரி தான் எக்ஸு, அதாவது ஐ டேர்ம்லாம் தனியாக, மீதி இருக்க டேர்ம்லாம் தனியாக. இங்கே 2x இருக்குது, இங்கே -y இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது. மீதி இருக்கிறது யார், 2iy ப்ளஸ் 2i. இப்போ 2x y ப்ளஸ் 3. நான் ஐயை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 2i ப்ளஸ் 2. ஓகே, நான் எதுக்கு இப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸு இது ஃபுல்லாகவே எக்ஸ் மாதிரியும், இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட், இது ஃபுல்லாகவும் எக்ஸ் வேல்யூ மாதிரி. அதே மாதிரி இது ஃபுல்லாக ஒய் ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, இதோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இந்த 2 ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் அப்படின்னா கொடுத்ததை அப்படியே போட்டு ஈக்குவல் டு சைன் நடுவில் போடணும், கண்டுபிடிச்சதை போட்டு ஈக்குவல் டு இது +y +3
ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறேன், இதை தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஸோ ஃபஸ்ட்டு இது 3x minus 2y plus 5 which is equal to 2x minus y plus 3. இது எக்ஸ்ட்ரா மாதிரி. ஓகே, இதுக்கடுத்து இது ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. ஓகே, ஐயை விட்டுட்டு எழுதுங்க, ஐயோட சேர்த்து எழுதிடாதீங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. இந்த இருக்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். இப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இங்கே 3x இருக்குது, மைனஸ் 2x இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட் சைன் சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக் நம்பர் சைன். ஸோ எக்ஸ் மட்டும் வரும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே 2y இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, அப்போ மைனஸ் ஒய். இங்கே 5 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது, அப்போ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இங்கிட்டு இருக்கிறது அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ், இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஒய், இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், 0. அப்போ ஈக்குவல் டு 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 2. ஈக்குவேஷன் 1ல் நான் இந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது, நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன கிடைக்கும்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2. y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 2/2 மைனஸ் 2 இருக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1. y இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு y இஸ் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிட்டோம். இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதில் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு எதர் இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் வந்து போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் போடுறப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் 1. ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 1, பட் எங்கேயும் நடுவில் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 1. ஓகே, மைனஸ் 2. இப்போ மைனஸ் 1 இங்கே என்ன ஆயிரும்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம்.